friends, welcome to another episode of Big Boss Tamil Season 4 Day 47 ஓட episode highlights பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா இன்னைக்கு எபிசோடு பூரா நமக்கு தலைவலி வர மாதிரி பண்ணிட்டாங்கப்பா இந்த ஹவுஸ்மேட்ஸ். பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோடில் ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் டிஸ்கஷன் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜெயில் எபிசோடு நடந்தது. இதை தவிர பெருசாக அந்த எபிசோடில் ஒன்றுமே நடக்கலைங்க. பிக் பாஸே யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு டிசைட் பண்ணுற மாதிரி அந்த மணிக்கூண்டு டாஸ்கில் 6 பேரை டிசைட் பண்ணி கேப்டன்ஷிப்புக்கு செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மரையும் இந்த வாரம் பிக் பாஸே செலக்ட் பண்ணி இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? அதாங்க கேபி அர்ச்சனாவோட கேங்கில் போய் இப்போ நியூவஸ்ட் மெம்பராக போய் சேர்ந்துருக்காங்களே. கேபி ஏன் அர்ச்சனா கேங்கில் போய் சேரணும்? அதாங்க கேபி ஆரி அனிதா சனம் பண்ண மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப சமயோஜிதமாக இருக்காங்க. போன வாரம் ஆனஸ்டி சண்டேலேருந்தே கேபி பாலாவோட கேங்கோட அவ்வளவா வச்சுக்கிறது இல்லை. ஆரம்பத்திலேருந்தே சிவானியோட பாலா கொஞ்சம் க்ளோஸ் ஆக கேபி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் போன வாரம் ஆனஸ்டி சண்டைக்கு அப்புறம் கேபி சுத்தமாக அந்த கேங்கிலேருந்தே விலகிட்டாங்க. ஆனால் ஆரி அனிதா சொன்ன 3 பேரும் எந்த கேங்லேயுமே இல்லாததுனால 2 கேங்கோட அதாங்க நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 கேங்கோட என்மிட்டியை சம்பாதிச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பாக 2 கேங்கும் நாமினேட் பண்ணி அவங்க ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு தான் இருந்தாங்க. அதே தப்பை நம்மளும் பண்ணிடக்கூடாது. நம்மளும் எந்த கேங்லேயுமே இல்லாமல் இருந்தோம்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துடுவோன்றதுக்காக தான் கேபி இப்போ அர்ச்சனாவோட கேங்கில் ஒரு சேஃப்டிக்காக போய் சேர்ந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் டிஸ்கஷன் நடக்கும்போது சிவானி பெருசாக அந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாங்க. கவனிச்சிங்களா? அது எதுக்காக அப்படி பண்ணாங்க? பாலா கிட்ட அவங்க ரொம்ப லாயல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். வேறு என்னவா இருக்கும்? பிக் பாஸ் அதுக்கப்புறம் பாலாஜியும் சுச்சியையும் 2 பேரும் ஜெயிலில் போட்டு அவங்கள பாலாஜியை வாட்டு எடுத்தாங்களோ என்னவோ. ஆடியன்ஸ் நம்மளை ரொம்பவே வார்த்தை எடுத்துட்டாங்க. சுச்சியும் பாலாஜியும் மாற்றி மாற்றி சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னாலும் சுச்சி லாஸ்ட்ல ஏண்டா நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னு புரியவே இல்லை. ஆனால் ஒரு விஷயங்க, சுச்சி பாலாஜி கிட்ட இல்லை எங்கள் 2 கேங் இருக்குது அப்படின்னு ரொம்ப நிச்சயமாக சொன்னதை ஆரம்பத்திலிருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் எபிசோடில் அவங்க எலிமினேட் ஆகாமல் இருந்திருப்பாங்க. அவங்க ஆரம்பத்திலே அந்த கோர்ட் டாஸ்கிலே சுச்சி பாலாஜி பண்ண தப்பை கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க எலிமினேட் ஆகிருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இது நடந்து முடித்தோடனே கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்தது. கேப்டன்ஷிப் டாஸ்கில் அர்ச்சனா வேணும்னே தான் விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு பட்டதுங்க. அர்ச்சனா எதுக்காக வேணும்னே கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுக்கணும்? அவங்க கேப்டனாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கோட நாமினேஷன்லேருந்து அவங்க தப்பிக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு அது தேவைப்படலைன்னு அர்ச்சனா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வில்லிங்காக ரியோவுக்கும் சோமசேகருக்கும் விட்டு கொடுத்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் தோணணுன்றதுல அவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப்னால விட்டு கொடுத்தாங்களா, இல்லை விட்டு கொடுத்துட்டு 1-2 நாள் கழித்து இது ஒரு டாப்பிக்காக ஆகும்போது சம்யுக்தாக்கு எப்படி பாலாஜி விட்டு கொடுத்தாரோ அதுக்கப்புறம் சம்யுக்தாக்கு இந்த கேப்டன்ஷிப்புக்கு லாயக்கு இல்லைன்னு ஆரி சொன்னாரோ அதே மாதிரி ரியோக்கோ இல்லை சோமசேகரோ கேப்டன் ஆனால் அந்த மாதிரி ஒரு டாபிக் வரணுன்றதுக்காக தான் அர்ச்சனா அப்படி பேசினாங்களா, இல்லை அப்படி நடந்துக்கிட்டாங்களா? இதை நம்ம வர வாரங்களில் தாங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ரியோக்கும் நிஷாக்கும் ஒரு மாதிரி ஒரு காமெடி போச்சுங்க. அதை பற்றி நம்ம பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு விஷயங்க, ஒரு லெவலில் எனக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்ததுங்க. ரியோ ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களோ? எனக்காக சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறது தப்பில்லை,
ஆனால் எனக்காக சாப்பிட்றதுக்கு நீ சாப்பிடாம வெயிட் பண்ணுறது தப்புன்னாரு. இதில் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 2வது சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த எபிசோடில் பெருசாக வேறு எதுவும் நடக்கலை, அந்த ஹுண்டாய் டாஸ்க்கை தவிர. நல்லா சுற்றி சுற்றி கூவி கூவி விற்றாங்கல்ல. இந்த வீக்கெண்ட் எபிசோடில் இன்னும் எதெல்லாம் கூவ போகிறாங்களோ அது நம்ம பார்த்தா தான் தெரியும். கமல் சாரும் எனக்கு தெரிஞ்ச டாஸ்க்காக வச்சு தான் கொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மொத்தமாக இன்றைக்கி இந்த வீக்கை பற்றி நம்ம பார்த்தோன்னா, கமல் சார் கண்டிப்பாக ஆரே அந்த காதல் கண்ணை மறைக்கிற விஷயத்தை பற்றி போட்டு கொடுப்பாருன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. சுஜி சொன்னதுக்கே பாலாஜி இந்த அளவு கோவப்பட்டாருன்னா, அப்போ வர்ற வாரத்தில் பாலாஜிக்கும் ஆரிக்கும் ஒரு சண்டை வெயிட்டிங் தான் நான் நினைக்கிறேன். இந்த வாரம் சுஜி எலிமினேட் ஆவாங்களா, இல்லை எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு பிக் பாஸ் வேறு யாரையாவது எலிமினேட் பண்ண போகிறாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல விதமான ரிவ்யூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா தயவு செய்து என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.